ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது முதல் மனிதன். ஒரு சமுதாயத்தையே உருவாக்கக்கூடிய, ஒரு நாட்டில் அனைத்து மக்களையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை அதோட வளர்ச்சி இருக்கலாம் இல்லையா, அந்த சந்ததிகள் இருக்கலாம் இல்லையா. முதல் குழந்தை, முதல் மனிதன், அந்த குழந்தை அந்த உலகத்தில் அது முதல் குழந்தை. ஒவ்வொரு குழந்தையும் நாம் அனைவரும் அப்படித்தான். ஒவ்வொருவரும் தனி படைப்பு. அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் தந்தை போன்றும் அல்ல, உங்கள் தாயை போன்றும் அல்ல. உருவங்களில் நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் அவ்வாறு நினைக்கிறீர்கள், அவ்வாறு அல்ல. உங்கள் மனம் வேறானது. உங்கள் மனதை எவனும் பார்த்ததில்லை, உங்கள் மனதை நீங்களே பார்த்ததில்லை. அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் உயிரையும் நீங்கள் பார்த்ததில்லை. அது என்றென்று வாழக்கூடியது. உருவத்தை பார்த்து கொண்டு நான் என் தந்தை போன்றிருக்கிறேன், தாயை போன்றிருக்கின்றேன் அல்ல. உங்கள் மனம் வேறானது, தனி படைப்பது. ஒவ்வொன்றும் புதிய படைப்பு. உங்களுடைய மனம் தனித்தன்மையானது. இதை எப்பொழுது நீங்கள் உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது உங்களுடைய பெற்றோரை ஏற்றுக்கொள்கிறீர்களா, உங்கள் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கதைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா, உங்கள் இறைவன் வாக்குகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதில் இருக்கிறது. உங்கள் இறை வாக்குகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இறைவன் பக்கம், இறை வாக்குகளின் பக்கம் திரும்புங்கள். அப்பொழுது நாம் மனிதர்களாக, மனிதர்கள் பக்கம் திரும்பாதீர்கள். அந்த உருவங்களோடு சேர்ந்து வாழுங்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தை நீங்கள் கவனிங்கள். எந்த மனிதனோடும் நீங்கள் வாழும் பொழுது அவருடைய உள்ளத்தை கவனிங்கள், அவருடைய மனதை கவனிங்கள். அவருடைய உடலை கவனிக்காதீர்கள். அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உடல் உங்களோடு சம்பந்தப்பட்டது அல்ல, உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது. அதுதான் என்றென்றும் வாழ இருக்கிறது. விரும்புறீங்க, நல்லா பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிக்குது, என்றென்றும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அந்த வாக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து, உங்களுடைய மனம் அதை விரும்புகிறது. என்றென்றும் வாழக்கூடியது உங்களுடைய மனமும் உயிரும். நம்பிக்கை கொண்டவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பார்கள், தங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து கொடுத்தும் வருவார்கள் என்று கூறுகின்றார். உணர்வை பின்பற்றுங்கள். எல்லா காலங்களிலும் இறைவன் தருவது புதிய படைப்பு. ஒவ்வொரு மனிதனும் புதிய படைப்பு. அதனால்தான் உங்களுடைய குழந்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உங்கள் இறைவனுடைய குழந்தை உங்களுடைய அல்ல. குழந்தை இறைவனுடையதுங்கிறதுக்கு அர்த்தம் புரியுதாப்போ? குழந்தை தெய்வீகமான அர்த்தம் புரியுதா? உங்களுடையது அல்லன்னு அர்த்தம். அப்படின்னா உங்கள் குழந்தை தான் அது சோதனை. உடலை பார்த்து நீங்கள் என்னுடையது என்று கூறுகின்றீர்கள். அவருடைய மனம் இறைவனுடைய படைப்பு, நீங்கள் படைக்கவில்லை. உங்களுடைய உருவங்கள் பிந்திய படைப்பு, முந்தைய படைப்பு உங்களுடைய மனம். அது முந்தைய படைப்பு, பிந்திய படைப்பு உங்களுடைய உருவம். அந்த உருவத்தை தான் நீங்கள் உருவாக்கி, நாங்கள் அதை போன்றே உருவாக்குகின்றோம், சோதனை குழாய்கள் உருவாக்குகின்றோம் என்று கூறுகின்றீர்கள். அவை மனித உருவில் இருக்கின்றன. மனிதர்களா என்று நீங்கள் அறிய இருக்கிறீர்கள். இறைவன் உங்களை மனதை கொண்டு படைத்திருக்கின்றான், உருவத்தை கொண்டு அல்ல. உருவத்தை கொண்டு ஏமாந்து போகாதீர்கள். இறைவனுடைய படைப்புகள் யாவும் அழகானவை, அதை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். மறைவானவை இருக்கிறது உங்களுடைய மனம், அதை பாருங்கள். அது உங்களை போதைக்குள்ளாக்காது. உருவம் உங்களை போதைக்குள்ளாக்கும். ஒவ்வொரு உருவமும், இறைவனுடைய ஒவ்வொரு படைப்பும் உங்களை போதைக்குள்ளாக்கும். அவ்வளவு அழகானது இரண்டு படைப்புகள் ஒவ்வொன்றும். அதை பார்த்து நின்று விடாதீர்கள், மனதின் பக்கம் பாருங்கள். அங்கே உங்களுடைய இறை வாக்குகள் உங்களை என்றென்று வாழச் செய்யும். உருவங்கள் உங்களை நிலைத்து நிற்ற விடும், நிற்க வச்சிடும். உங்களை நின்றுவீங்க. இது அழகா இருக்குன்னு அங்கே நின்றுவீங்க, அப்படியே நின்றுவீங்க. கடந்து செல்லுங்கள். இறைவன் படைப்பாளன். எதையோடும் அழகான படைப்பு அவனிடம் இருக்கிறது. கடந்து செல்லுங்கள். உருவத்தை கண்டு நின்று விடாதீர்கள்.